ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நல்ல மியூசிக் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு படத்தை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு குட் மியூசிக் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். அப்போ எல்லாமே மியூசிக் தானே அப்படின்னா இல்லை, எப்படி எல்லாமே படம் தான், எல்லா படங்களும் வெற்றி பெற்ற படங்களாக இருக்கிறதில்ல. ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லா ஆக்டர்ஸுமே வெற்றி பெற்ற நடிகர். அதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பை க்ரியேட் பண்ண பாருங்கள். அதனாலேயே அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பழைய காலத்து ஒரு 80s to 90s படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இளையராஜா சார் கமிட் ஆனதுனாலேயே அந்த படம், இளையராஜா சார் மியூசிக்காலேயே அந்த படம் நிறைய படங்கள் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஆகிருக்கு. இளையராஜா சார் அந்த படத்தில் கமிட் ஆகிட்டாவே அந்த படம் வியாபாரம் ஆகிடும். இளையராஜா சாரோட மியூசிக்னால் ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இந்த தேட்டரில் பார்ப்பாங்கிற காலங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெலுங்கு மூவிஸ், கன்னடா மூவிஸ் அண்டு ஈவன் இந்தியன் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த மூவிஸில் வந்து சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய லெவலில் மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ உடனே இந்தியன் மூவிஸ் மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஈவன் ஹாலிவுட் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய படங்களில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பாப் இண்டஸ்ட்ரிங்கிற சாங்ஸ் வந்து தனியாக ரிலீஸ் ஆயிருந்தால் கூட அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பாப் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சன் ஆகட்டும், ஏகான் ஆகட்டும், ரிகானாவாகட்டும், சக்கீராவாகட்டும், எவ்வளோ பாப் ஸ்டார்ஸ் இருக்காங்க, பியான்சே இருக்கட்டும், டெய்லர் ஸ்விஃப்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிகாஸ் ஆஃப் ஒன்லி தர் சாங்ஸ் அதனாலேயே வந்து வேர்ல்டு வைடாக இருக்க ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் எப்படி சாங்ஸில் கனெக்ட் ஆகி ஈவன் மூவிஸில் கனெக்ட் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட சக்ஸஸ் ஆகுதுங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மூவி ஹிட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு வைப் க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு சாங்ஸ் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த சாங் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங்ஸை பார்க்குறதுக்காகவே தேட்டரில் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அதனாலேயுமே அந்த மூவிஸோட வாட்ச் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் த ரிலீஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து எல்லா படத்துக்கும் வந்து ஒரு மியூசிக் ரிலீஸ்னு வைக்கிறோம், ஆடியோ ரிலீஸ்னு வைக்கிறோம். ஸோ சாங்ஸோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மூவியை வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஸ்டோரியில் சாங்ஸ் இல்லாத படங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். பட் நிறைய படங்கள் சக்ஸஸான தமிழ் படங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே எடுத்துக்கங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் 60, 70 சாங்ஸ், 50 சாங்ஸ், 40 சாங்ஸ்லாம் இருந்தது. பட்டினத்தார், தியாகராஜா சார், பாகவதர் படத்தில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் படங்கள், சிவாஜி சார் படங்கள்லேயே 15 சாங்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் அப்கமிங் டேஸில் வர பாடல்கள் மூலியமாகவே படத்தோட கதைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் அது. அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான் பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ இந்த கூத்துலேயும் பார்த்திங்கன்னா, கூத்துங்கிற விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான் வந்து அந்த ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கும், அந்த ஒரு வைப் க்ரியேட் பண்ணும். மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு பவரான விஷயம். ஸோ இந்த மியூசிக் வந்து சாங் வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் த ரிலீஸ் வந்து ஒரு சாங் வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங்ஸ் வந்து ரிப்பீட்டட் மோடில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து டியூட் படம் கூட பாருங்களேன், அந்த சாங் ஃபேமஸான சாங் வந்து நம்ம பால்டப்பா பாடின சாங் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதனாலேயே அந்த சாங் ஒரே சாங் தான், அந்த ஒரு சாங்கை பார்க்கறதுக்காகவே ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் தேட்டர் வர ஆரம்பித்தாங்க. மூவியும் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு, சாங்ஸும் ஹிட்டு. ஸோ சாங்ஸ் வந்து இது என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து நானே நிறைய படங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெமினி மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஓப்போட சாங்கு ப்ரொமோ சாங் போட்டுக்கிட்டே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரொமோ சாங் வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆனோனையும் அந்த படத்தில் அந்த சாங்கை 3 இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. படம் முடிய போகிற இடத்துல ஒன்று, அப்புறம் அந்த இன்டர்வலில் ஒன்று, ப்ளஸ் ஹீரோ பாடுற மாதிரி ஒரு சாங். ஸோ அந்த சாங் வந்து அந்த ஒன்லி அந்த சாங் ஹிட் ஆனதுனாலே அந்த படத்தில் ரிமைனிங் சாங்ஸும் பயங்கர ஹிட் ஆகிருந்தது. பட் இந்த பர்டிகுலர் சாங் வந்து பெரிய பட்டி தொட்டி எல்லாமே அடித்து தூள் கலப்புனால அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பெரிய லெவலில் போய் சேர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, காதலில் இருந்து ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் பேர் சில பேருக்கு ஞாபகம் இல்லைனா கூட அட்ரா நாக்கு முக்க சாங் சொன்னால் எதுக்குமே தெரியும். தேட்டரில் வந்து எல்லாருமே எவ்ரிபடி என்ஜாய்டு இன்சைட் த தேட்டர்னு சொல்லலாம். எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு வைப் க்ரியேட் பண்ண சாங் வந்து அந்த நாக்குமுக்கா சாங்கு. எல்லா படங்களும் இப்போயும் பாருங்களேன், ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற படத்தில் கூட பாட்டுகள் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஒரு லவ் படம் எடுத்துக்கிட்டால் சுப்பிரமணியபுரத்தில் அந்த கண்கள் இரண்டால் சாங், அந்த சாங்காக எவ்வளோ பேர் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. விண்ணை தாண்டி ஒரு வயசால் ஹோசானா சாங் ஆகட்டும்,
ஒவ்வொரு படத்துலையும் அதே மாதிரி வாரணமாயிரமில் ஒவ்வொரு சாங்ஸும் எப்படி நிறைய படங்கள் சாங்ஸை ரிமைண்ட் பண்ணாலே அந்த படங்கள் வந்து நமக்கு ஞாபகம். பழைய காலத்து 80s 90s படங்கள்லாம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ் அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஸோ சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதே மாதிரி மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு வந்து இன்சைட் த மூவி வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஒரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னியில் அந்த ஹீரோ வந்து ஒரு 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 டவுன்ஃபால்லேருந்து அப்படியே 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 ரைஸ் ஆகி வருவார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பில்டப் ஆகும், ஸ்லோவாக பில்டப் ஆகி அந்த 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 ஹீரோ வந்து பெரிய ஒரு ரைஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கும் பெரிய லெவலில் ரைஸ் ஆகும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் இங்கிலீஷ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லாரோ இன்செப்ஷனோ நீங்கள் பாருங்கள், அந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அப்படியே ஷட்டிலாக ஆரம்பிக்கும். அந்த படங்கள் போக கிளாடியேட்டர்னு எடுத்துக்கலாம், ஒரு அதே மாதிரி பாகுபலி. ஸோ இந்த படங்கள்லாம் பாருங்கள், படம் ஆரம்பிக்கும் போது இந்த மியூசிக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஒரு பெரிய இம்பேக்ட் அந்த மூவிஸில் பண்ணுது. இன்டர்ஸ்டெல்லார் மூவிலாம் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிவிட்டு ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக்காகவே நீங்கள் என்டையர் மூவியை நீங்கள் திரும்ப பார்க்கலாம். ஸோ இன்செப்ஷனும் அந்த மாதிரி படங்கள் தான், கிளாடியேட்டர் அந்த மாதிரி படம் தான். அந்த மியூசிக் ஈவன் 300 ஸ்பார்டன்ஸில் பாருங்கள், அந்த டயலாக்கை தாண்டி அந்த மியூசிக் வந்து என்கேஜ் ஆகிறது வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட அந்த குட் மியூசிக் க்ரியேட்ஸ் எமோஷன்ஸ் வித் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீ ஒரு நல்ல மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கே ஒரு எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ் நிறையா கேட்கக்கூடாது அப்படின்னு சில மதங்களில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மியூசிக் வந்து ஒரு எமோஷன்ஸை தூண்டக்கூடியது, மியூசிக்கால் எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். எப்படி ஒரு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எமோஷன்ஸை வந்து ஆடியன்ஸ் கிட்ட க்ரியேட் பண்ணும். ஸோ இதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மூவிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஈவன் அந்த ஒரு ஆக்டர் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ, இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு த்ரில்லிங் எஃபெக்டில் வச்சுக்கிறதுக்கு மியூசிக் வந்து வேலை வந்து மிகப்பெரிய வேலை. ஒரு லவ் சீன் வந்து ஆன் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மியூசிக் பண்ணுற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் ஆடியன்ஸ் கூட. அதே மாதிரி ஒரு காமிக்கான ரோல் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு லைவ்லி நேச்சரை எது கொடுக்கணும், அந்த மியூசிக் தான் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய மூவிஸ் இருக்குது தமிழில். நீங்கள் பிளாக் பஸ்டரான ஒவ்வொரு மூவிஸையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அந்த எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகிறதாகட்டும், எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஒரு குட் மியூசிக் வந்து நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அந்த சாங்ஸை வந்து கேட்க வைக்கும். ஈவன் ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வந்து பெரிய வைரல் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தள்ளி போகாதே சாங் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த சாங் பிஃபோர் தி ரிலீஸ் தள்ளி போகாதே என்னை நீ, அந்த சாங் வந்து பிஃபோர் த மூவி ரிலீஸ் அப்படியே ஒரு ஹிட்டு. ஸோ அந்த தேட்டரில் அந்த சாங்கோட ப்ரெசன்டேஷன் விஷுவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ் வராங்க. அது ஒரு சாங் தான், ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் வர சாங் தான். அந்த சாங்கோட ப்ரெசன்ஸ் வந்து விஷுவலாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே ஆடியன்ஸ் அந்த படத்தை விட்ரும். ஸோ ஒரு சாங்ஸோட இது பார்த்திங்கன்னா அதாவது மியூசிக் தான், அந்த மியூசிக்கால் க்ரியேட் ஆகிற சாங்கோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து புல் பண்ணி தேட்டருக்கு இழுத்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சாங்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ஒரு மியூசிக் தான், ஒரு நல்ல மியூசிக் உள்ள படம் நீங்கள் ஆடியன்ஸை ரிப்பீட்டடாக பார்க்க வைக்கும். நல்ல படம் ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் ப்ளே வைஸ், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லதாக இருந்தாலும் மியூசிக் வந்து நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகிடுவாங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த படத்தை தேட்டர்லேயே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வேல்யூ வந்து எகிரிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு படத்தோட இது பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம்லாம் ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து பார்த்தது காரணம் அந்த மியூசிக், சாங்ஸ் அண்டு எமோஷன்ஸ், ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், எந்த படம்லாம் பெரிய லெவலில் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்கோ, ஹிட் ஆகிருக்கோ அந்த படத்துலலாம் மியூசிக்கோட பங்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஸோ மியூசிக் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அந்த மியூசிக்காகவே தேட்டர் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஜிகர்தண்டான ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் எடுத்திங்கன்னா சந்தோஷ் நாராயண சாரோட சாங்ஸ் மட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கலாம். நிறைய படங்கள் அப்படி தான், ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக் நிறைய மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. ஸ்டோரி முக்கியம்தான், பட் ஸ்டோரி கொஞ்சம் இடத்துல டல்லாகிற இடத்துல கூட பிகாஸ் ஆஃப் த வெரி குட் மியூசிக் வந்து மூவி என்ன சொல்ல, இட் பிரிங்ஸ் தட் பர்டிகுலர் சீன் இன்டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ டல்லான எமோஷன்ஸை கூட, சீன்ஸை கூட அடுத்த லெவலுக்கு புல் பண்ணி கொண்டு வரோம்.
ஸோ நீங்களும் அடுத்த டைம் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நீங்கள் எப்படி வந்து சக்ஸஸான மூவிஸை கூட நீங்கள் எடுத்து கூட பாருங்கள். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஈவன் வந்து ஏதாவது எக்ஸாம்பிளாக இருக்குது, இல்லை சார் இந்த படங்கள்லாம் வந்து வித்தவுட் மியூசிக்கே சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் ஏதாவது படம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஐ எம் ஆல்சோ ரெடி டு வாட்ச் தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். பட் எத்தனையோ நல்ல படங்கள் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் படம் ஓடாமல் போயிருக்கு, இது எனக்கு தெரியும். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பாயிண்ட் அவுட் எனி பர்டிகுலர் நேம்ஸ், பிகாஸ் நல்ல படங்கள் எத்தனையோ இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி படங்கள் நல்ல மியூசிக்னால பெரிய லெவலில் ரீச் ஆகாத படங்களையும் நான் நிறைய சொல்கிறேன். நல்ல மியூசிக் இருந்தால் அந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். மியூசிக் வந்து ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப மியூசிக்கே இல்லாத படங்கள்லாம் இருந்திருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாத படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படம்லாம் நல்ல கண்டென்ட்டாக இருந்தும் நல்ல ஸ்டோரி லைனாக இருந்தும் சக்ஸஸாக போயிருக்கு. ஸோ மியூசிக் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒரு நல்ல ஸ்டோரிக்கு வந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமோ, ஆக்டர்ஸ் முக்கியமோ, அதே மாதிரி மியூசிக்கும் ஒன் ஆஃப் த மெயின் திங் ஃபார் சக்சீடிங் எ மூவி இன் தியேட்டர், அதேமாதிரி ஆடியன்ஸில் பிடிக்கிறதுக்கும். ஸோ அடுத்தவன் வேறு ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, வேறு ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறதா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.